இல்லை இப்போ தாவேக்கா தனி தான் போட்டின்னு அவங்க சைடில் யார் சொன்னது? அவங்களுக்கு வியூகம் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் அதிகாரப்பூர்வமான அவர் தானே. அதற்கு அடுத்த நாளே அவர் சொல்லி முடித்த உடனே நம்ம ஆனந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாரு. அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் செய்தி தொடர்பார்கள் இவர்கள் பேசுவது மட்டும்தான். அடுத்த தலைவர்களோ அடுத்த கட்சியை சார்ந்தவர்களோ பேசுறதெல்லாம் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு அவர் மறுபடியும் சொல்லிட்டார். அது ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதனால அதோட அது முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் சொன்ன அந்த அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல பிரசாந்த் கிஷோரும் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க. பிரசாந்த் கிஷோர் இல்லன்னு சொல்றேன். அதுல இல்ல அதுதான் பிரசாந்த் கிஷோர் இல்ல நீங்க அவரு இல்ல பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்ற சினாரியோ அல்லது சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வேற ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு. ஆனா நீங்க அந்த பட்டியல்ல பிரசாந்த் கிஷோரும் இல்ல அப்படின்னு சொல்றது அது உங்களுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு பிரசாந்த் கிஷோருக்கு சேர்த்து தான் சொல்றாரு. ஏனென்றால் நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாம் ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று தான் பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் தான் புஷி ஆனந்த் அறிக்கை வருது. அப்போ எதை பொருத்தி பார்க்கணும்? இதுதானே பொருத்தி பார்க்கணும். அப்போ அதுதானே உண்மை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் கையெழுத்தே அதில் போட மறந்துட்டாரு. அது அந்த அஜெண்டால கையெழுத்து போட மறந்துட்டார். அவங்க கட்சி கிடையாது. அவர் அவரோட சுதந்திரத்தில் அவர் பேசுறாரு. அவருடைய சுதந்திரமா அவர் ஒரு கணிப்பில் அவர் பேசுறாரு. ஒரு நண்பர் விதத்தில் பேசுறாரு. அது எந்த விதத்திலையும் அவங்க கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேற விஷயம். அதே நேரத்தில் கூட்டணி இல்லையானா கூட்டணி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கிடையாது. அது உண்மை தானே. அவங்க கட்சி தனியா நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுல தவறே கிடையாது. எந்த கட்சியும் அதுதானே. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு? தன்னுடைய கட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது தானே. அதுக்கு தானே முக்கியம். அதை விட ஒரு முக்கியம் எதிர இருக்கிற ஒரு தீய சக்தியை தோற்கடிக்கணும். அதுலயும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனும் அவங்க வச்சிருப்பாங்க மனசுல, இல்லாம இருக்காது. அது வேற விஷயம். அது எந்த வியூகம் அமைக்கிறாங்கன்றது அது ஓபன் டு தம் அப்படின்றது. ஆனா என்னன்னா இப்ப 200 ரெண்டு பேரும் சொல்றாங்கன்னா, பிரதான கட்சிகள் சொல்லும் போது இப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி மெகா கூட்டணி அவங்க சொல்றது என்னன்னா, யானை படுத்தாலும் குதிரை மட்டம். அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அந்த கூட்டணின்றது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது ஒரு பெர்செப்ஷன். மக்கள் மத்தியில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன்.